என்னம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. பிள்ளைக்கு தலையை மட்டும் சீவி விட்டுறேன் போவோம். சரி சரி, விரசெல்லாம் எடுத்து வைங்க. அப்புறம் இங்க விட்டுவிட்டு அங்க போயிட்டு ஐயோ அதை எடுத்துட்டு வரல இதை எடுத்துட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. மறக்காம ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எது எது நம்மளோடதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் இந்த பண்ணு பாக்கெட்டு இந்த பழமெல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் எடுத்து வச்சியா? அந்த இங்க கூட்ட வந்தாங்களா ஆயம்மா, அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அப்படியா? சரி சரி. போகும்போது அந்த நர்ஸ் பிள்ளைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போவோமா? அதான் 1,25 ரூபா மொத்தமா வாங்கியிருக்கீங்கல்ல, அப்புறமேட்டுக்கு எதுக்கு? இல்லங்க, ஆரம்பத்துல அந்த பிள்ளை சிடிச்சிடுன்னு இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா பாத்துக்குச்சுல்ல நம்ம பிள்ளைய, அதுக்காக தான் சொல்றேன். சரி சரி. விதியா அந்த கண்ணாடியை கொடு. நாங்கம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சரி எந்திரிமா போவோம். நாளைக்கு 2 நாள் நான் லீவு. அதனால நான் அசோக் சார் கிட்ட சொல்லிடுறேன். அவர் இனிமேல் 2 நாள் பார்த்துக்குவாரு. ஓகேவா மேம்? ப்ரெக்னென்சி கேஸ்லாம் இருக்காங்களே மேம்? இல்லை, நான் டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க ஆன் டைமுக்கு வந்துடுவாங்க. ஓகேங்க மேம். அம்மா. ஓ சார், கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் புள்ள உயிர் தப்பிச்சிருக்கவே மாட்டா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இதில் என்னம்மா இருக்கு, என்னோட கடமையை செஞ்சேன், அவ்வளோதான். இல்லம்மா, 10 வருஷம் தவம் இருந்து பெத்த புள்ள ஒரு நிமிஷத்துல இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயுமே சுக்குநூறா உடஞ்சு போயிட்டோம்மா. உங்களோட சேவை என்னைக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமா. எங்களை போல நிறைய பெத்தவங்க பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு எம்பிட்டோ வேதனைப்பட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்தது அந்த கடவுளை என் பிள்ளைய மீட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. சார், இதெல்லாம் போய் பெரிய விஷயமா பேசாதீங்க. எங்களோட கடமை அவ்வளோதான். சரிங்களா வித்யா? இனிமேலாவது அப்பா அம்மா பேச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கணும். ஓகேவா? சரிங்க டாக்டர். உனக்கு எப்போ எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஓகே? சரி டாக்டர். பர்சனலாக நான் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தான். பட் இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க டாக்டர். இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க பேச்சை கேட்டு நடங்க. ஓகேவா? வரேன். சரிங்க டாக்டர். சார், மேடம், நீங்களும் அப்படிதான். பொண்ணு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவள் இனிமேல் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறான். நீங்களும் அந்த பழைய கசப்பான நிகழ்வுகளெல்லாம் அவகிட்ட பேசாமல் அதையெல்லாம் விட்டுட்டு அவளை மறுபடியும் உங்கள் பொண்ணாக மட்டும் பாருங்கள். மற்றபடி வேறு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வேணாம். சரிங்கம்மா. சரி வரேன். செவந்தி, அந்த பிரியாவோட ஃபைலை என்னோட கேபின் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே மேம். இந்த பாப்பா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அம்மா இந்தாம்மா. என்ன சார் இது? நேத்து தான் நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்களே. நோ டியூ ஃபார்ம் கொடுத்தாச்சு இல்ல, இப்போ எதுக்கு இது கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, எங்க புள்ளைய நல்லா பாத்துக்கிட்டம்மா, அதுக்கு தான். ஐயோ சார், எங்களோட சேவையில இந்த மாதிரி காசுலாம் வாங்க கூடாது. இதெல்லாம் வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க. இல்லம்மா வாங்கிக்கம்மா. இதுவே வேற ஒருத்தரா இருந்தா அருவருப்பு பார்ப்பாங்க. ஆனா நீங்க எந்த ஒரு அருவருப்பும் பார்க்காம என் புள்ளைக்கு எவ்வளவோ பண்ணிட்டீங்கம்மா. சார், இதெல்லாம் எங்களோட கடமை சார். இதெல்லாம் பெரிய விஷயமா பேசாதீங்க. முதல்ல எடுத்துட்டு போங்க. அடி வாங்கிக்கம்மா. ஒரு அப்பாவும் அம்மாவும் கொடுக்கறதா நினைச்சுக்கோ. வாங்கிக்க. சரிங்கம்மா. சரி, அப்ப நான் வரேம்மா. சரிங்கய்யா. விதியா, சொல்லிட்டு வா. போயிட்டு வரேன் நர்ஸ். ஓகேம்மா. சே, இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஆனால் வந்தபோது இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் ரொம்ப பேசிட்டேன். எனக்கே அசிங்கமாக இருக்கு. சரி, இங்கே நில்லுங்க, போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, பிள்ளைய ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவான், எப்படி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது? எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வண்டியிலே போகலாம்ப்பா. நில்லுங்க, வந்துடுறேன். சரியா இருக்கேங்க, வாங்க. எம்மாடி, நீ முன்னே இருக்க. உட்காந்துக்கிட்டியா? போமா. கொஞ்சம் முன்னாடி நவுந்து உட்காருங்க, இடமே பத்தல. எம்மாடி, நீ இன்னும் கொஞ்சம் நவுந்து உட்காந்துக்கம்மா. உங்க அம்மாவுக்கு எம்புட்டி இடம் இருந்தாலும் பத்தாது. ஒட்டுல உட்காந்துக்கிட்டு வாரேன். கீழே கீழே விழுந்துட்டேன்னா அப்புறம் அம்புட்டு தான். நீ உளறதும் இல்லாம எங்களையும் சேர்த்து தள்ளி விட்டுருவ. எம்மாடி, நீ நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கம்மா. வண்டியை எடுங்க. மீன்காரி, என்னடி 2 நாளா ஆளையே காணா? அட நீ வேற, ஊருக்குள்ளதான் இம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. யாருமே அன்னைக்கு மீனே வாங்கல. அப்புறம் என்ன பண்றது? எல்லாம் கருவாட்டுக்கு தான் ஆச்சு. சந்தையில எவனும் வாங்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் சரி, ஒரு 2 நாள் பொறுத்து அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போவோம்னு இப்பதான் வந்தேன். சரி சரி, என்ன மீன் கொண்டு வந்திருக்க? இருக்கு, ஐல இருக்கு. ஐயே, எப்ப பார்த்தாலும் அதையே தாண்டி கொண்டு வர. சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. வேற எதுவும் இல்லையா? அந்த மீன் மட்டும் தான் கொஞ்சோண்டு விலை கம்மியா இருக்கு. எனக்கு 15 லாபம் கிடைக்குது. ஏமா, வாழை மீன் எதுவும் கொண்டு வரலாம்ல? அடுத்த தடவை கொண்டு வரேங்க. அன்னைக்கே நண்டு கொண்டு வந்தேன், யாருமே வாங்கல. கேட்கறதுதான், அடுத்த நாள் கொண்டு வந்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அந்த புள்ள என்ன
என்னாச்சு வித்தி? ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே, என்ன சொன்னாங்க? காப்பாத்திட்டாங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ். அக்கா ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டீங்களா? நான் காலையில 6 மணிக்கே ஃபோன் பண்ணேம்மா. 8 மணிக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அக்கா அப்படின்னுச்சு சரோசா. அப்புறமேட்டுக்கு தான் போய் பார்த்துட்டு வரணும். ஆமாக்கா, நம்மளும் தான் தோட்டத்துக்கு தான் 3 நாள் 4 நாள் லீவ் போட்டாச்சு. இந்த ஒரு வாரம் முடிஞ்சு நீங்கள் திங்கக்கிழமை ஒழுங்கா வாங்கம்மா அப்படின்ட்டாரு. அவரும் வீட்டில் தானே இருக்கோம். அப்புறமேட்டுக்கு போகும்போது சொல்லுங்க, நானும் வாரேன். பழம் எதுவும் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். மீன்காரி நீ வரியா? எனக்கு இந்த மீனை தலையில தூக்கி வச்சோன்னா அவ்வளோதான், இன்னைக்கு பொழப்பு இதுலயே ஓடிடும். நான் அப்புறமேட்டுக்கு இது சாயங்காலம் போய் பார்த்துக்கிறேன். சரி சரி. ஐயோ ஐயோ, கடுக்குதே கடுக்குதே கடுக்குதே. அம்மா. ஐயோ அம்மா, காலே தூக்க முடியலம்மா. தூக்க முடியலன்னு வெட்டி அங்கிட்டு போடுறா. ஐயோ அம்மா, நிமிர முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. சும்மா விண்ணு 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 வலிக்குது. படுபாவி பயலுக ஊருக்கார மொத்தமா சேர்த்து வெளின்னு வெளுத்து தள்ளிட்டாங்கடா. அம்மா ஐயோ. அம்மா, தண்ணி தாகமா இருக்குமா, கொஞ்சம் தண்ணி வேணுமா? எங்கால இருக்கு தானே, வேணும்னா மோந்து குடி. இல்லையா தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம போய் சாவு. அம்மா எந்திரிக்க முடியல, நகர முடியல, நிமித்த முடியல. ஏம்மா, இன்னும் சோறு குழம்பு எதுவும் ஆகலையா? பசிக்குதுமா, வெளியே மீன் போகுதுமா, மீன் வாங்குவா. கெட்டுக்கிட்டு மிதிச்சனா வையே. அம்மா காலை கூட தூக்க முடியலையே சாமி. நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்கிறேன். இப்பத்தான் இவனுக்கு மீன் வேணுமாம்ல, மீன் பட்னியா கண்ணு சாவு. ஐயோ முடியலையே முடியலையே. ஏமா பசிக்குதுன்னு சொன்னா கூட சமைக்க மாட்டேங்கிறேன். நான் அடிப்பட்டு நொந்து கிடக்கிறேன். ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு ஊரே சேர்ந்து வெளுத்து கட்டி இருக்கு. உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். நீ போயிரு சொல்லிவிட்டேன். நான் போன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். பெத்தவளுக்கு இங்கே அடிபட்டு கிடக்கிறா, குத்துயிரும் கொலை உயிருமா. இப்பத்தான் ஆர்டர் போட்டுக்கிறா, ஆர்டர் போட்டு போய் தொலை. டேய், எனக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்டா, ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டு வாடா. ஆனே உடம்பு வலின்னு இருக்கேன், இப்ப அதம் ஒரு இதம் ஒருன்னு போடா. ஐயோ அம்மா, முடியலையே. ஐயா வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காட்டாம இருக்கணும் பேர் வச்ச கதையா. இவனை தவறுது பத்து இன்னைக்கு தவந்து போற அளவுக்கு நிலைமையை ஆக்கி விட்டுட்டானே படுபாவி சண்டால பைய. அம்மம்மம்மம்மம்மா. ஏங்க, நான் சொன்னேன்ல, அதை பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அன்னைக்கு அங்க சாப்பாடாக்கி எடுத்துட்டு போகணும்னு சொன்னல, அதை பத்தி தானே? ஆமாங்க. இப்போதான் லீவு இருக்கும்போதே போயிட்டு சாப்பாடாக்கி போட்டுட்டு வந்துட்டோம்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் வளகாப்புக்கு போய்க்கலாம். என்ன சொல்றீங்க? சரி மகா, என்னைக்கு நீ என்ன சொல்றியோ அதுதானே எனக்கு. அதுக்கு இல்லைங்க, எப்படி போனாலும் ஒரு 2000மாவது செலவாகும். அதுவும் இல்லாமல் வளகாப்புக்கு போனோம்னா அண்ணியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால அங்கே போய் சாப்பாடாக்கி போடுறது ரொம்ப சிரமம்தான். இங்கே போனால் நம்ம வீடு இருக்குது, அங்கேயே சாப்பாடாக்கி எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். அதுதான். சரி. அப்புறம் கல்யாணம் ஆனதுலேருந்து அங்கே வீட்டுக்கும் வரல. அங்கே வேற அத்தை வேற வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் அப்படியே. சரிங்க. ஊட்டிக்கு போறோம்னு சொன்னதுதான் உடனே அம்மனிக்கு சிரிப்பை பாருங்க. அப்படின்னா அத்தை வீட்டுக்கு போறோம் தானே? ஐ ஜாலி ஜாலி. எப்பனே போறோம்? நாளைக்கு தான் போகணும். ஐ ஜாலி. ஸ்கூல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா உனக்கு லீவ் போட்டா? அண்ணி, நிறைய பேர்லாம் பள்ளிக்கூடத்துக்குலாம் ஒழுங்கா வர மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் லீவ் எல்லாம் போடதான் செய்யறாங்க. அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து இதுதான் லீவு அப்படின்னு சொன்னா அவங்க சரின்னு விட்டுடுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வரும்போது பூமாரியை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க டீச்சர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க, ஒரு 2 நாளைக்கு லீவுன்னு. சரி மகா. 2 நாள்னா அப்புறம் சனி ஞாயிறு லீவு தான், 4 நாள் அப்படியே இருந்துட்டு வந்துடலாம். சரி. ஜாலி ஜாலி, 4 நாள் செம்ம ஜாலி. ஓனர்கிட்ட சம்பளம் கேட்டு பாருங்க. கேட்டுட்டு வரேன். எல்லா காசும் வாங்கினா செலவு தான், கைமாத்தா ஒரு 1000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வாங்க. அது போதுமா? வீட்டில் எவ்வளோ இருக்கு? வீட்டில் ஏன் சம்பளம், அப்புறம் போன வாரம் நீங்கள் வேலை செஞ்சது மொத்தமாக 3000 ரூபா இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா, அப்புறம் இந்த வாரம் 3 நாள் செஞ்சுருக்கீங்களே, அதுக்கும் சேர்த்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருங்க. சரி. சபா, காலையிலலாம் ஒரே பனியா கிடக்குது. பனி மூட்டத்தில் யார் எங்கிட்ட இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பகல்ல வெயில் அடிச்சு கொளுத்துது. அப்பா முடியல சாமி. யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது? நேத்திலிருந்து இவன் போகாம இங்கேதான் உட்காந்துருக்கானா? ஏதோ நேத்து ஒரு பேச்சுக்கு சொல்றான்னு பார்த்தா உண்மையா இங்கேதான் உட்காந்துருக்கான். ஐயோ ஒரே காமெடி தாப்பா. அடே
மணி 8:15 போதே இன்ன வரைக்கும் போன் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க. அம்மா இங்க வாமா. சும்மா காமெடிமா. சீரகட்டை எடுத்தே வை. அடி வெளுத்து போய் மாத்துக்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. திட்ற மாதிரி ஒவ்வொரு நாள் பண்ணிட்டு இருக்க. காலையில நேரமா எந்திரச்சு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஒரு என்ன ஏதாவது ஒன்னு இருக்குதா? என்ன ஆட்கள் உன்னை பெத்து தொலைஞ்சேன்னு தெரியல. காலையில் 6 மணி. மே மாசம் 26ஆம் தேதி. ஞாயிற்றுக்கிழமை. 8 கிட்ட மிதிச்சேன்னு வை. ஒரு வேலைக்கு லாக்கலனால இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. போமா ஏன் போமா போமா நீ இப்படி 8 மிதிக்க போற ஒரு நாள் அன்னைக்கு இருக்குதுடி உனக்கு. மீனா 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 என்னன்னு தெரியல. கதீஜா வேற கூப்பிடுற. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். வீட்டுல வேலை செய்ய முடியல, போன் பண்றதுக்கு மட்டும் முடியுதுல. 2 கையும் பாரு, அப்படியே காக்காக்கி வெட்டி போட போறேன். மீனா பாத்தி என்ன இது? இந்த ஆளு இன்னமும் போகாம ராத்திரி முழுக்க இங்கே தான் இருக்கிறதா? கதீஜா என்னடி இது? இந்த ஆளு இன்னமும் போகாம இங்கே தான் இருக்கிறது. நேத்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னது, வீட்டுக்கு போயிருவதுன்னு பார்த்தா ராத்திரி முழுக்க இங்கே தான் இருந்திருப்பதோ. ஊர்ல 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இப்படி கடங்காரன் வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு உன் புருஷன் என்னதான் பண்றாரு? போன் போட்டு கேட்டியா என்ன? என்ன பண்றதுனே தெரியல கத்திச்சா. அந்த ஆளு போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னடி இது? அவ அக்கா கை சொகுசா இருக்கணும்னு இன்னைக்கு உன்னைய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான். என்ன கத்திஜா என்ன பண்ண சொல்ற? என் தலையில தப்புடு. தம்பி வீடுன்னு போய் யாருக்கிட்டயாவது காசு கேட்க முடியுமா? புள்ளைக்குன்னு சேர்த்து வச்சிருக்க 2 பவுன் அதையும் தம்பி எனக்கு போட்டது. அதையும் அடகு வைக்கணும்னு ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற என்னைய? அது கொடுக்க கூடாதுன்னு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்ப என்னைய தான் இப்படி பாடா படுத்துறது. ஸோ கடவுளே, உன் புருஷனா மனுஷனே கிடையாது. முதல்ல போன போடு. நேத்தே போன் போட்டதுல இந்த ஆளு பேசிவிட்டதுல இருந்து அந்த ஆளு எப்பயுமே போன் எடுக்க மாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லு. இந்த ஆளு எடுக்கலைன்னா என்ன? ஓ நாத்தனார்காரி இருக்கால, அவளுக்கு போன் போடு. சுத்தம் அவள் நல்ல நாளே என் போன் எடுக்க மாட்டா. இந்த நேரத்துல என் போனை எடுக்க போறா. இங்க பாரு, அதை இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு காரியம் ஆகணும்னா கல்ல கூட விழுந்தா தப்பு கிடையாது. போ முதல்ல போன போடு. சரி போய் கூப்பிடுறேன். எப்பா தம்பி, சொல்லுங்க. ராத்திரியெல்லாம் வீட்டுக்கே போகலையா? சாப்பாடு எல்லாம் ஆர்டர் போட்டதை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆத்தாடியாத்தா, நல்ல விவரமான ஆளத்தையா இருக்கான். இவெல்லாம் மனுஷனா? கட்டின பொண்டாட்டியே இப்படி கடங்காரங்கிட்ட மாட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டான். ஷோ, அன்னைக்கு காசு கேட்டு வாங்கறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் பண்றது? யாருக்கிட்டன்னு போய் காசு கேட்கறது? ஏ கோகிலா, சாப்பாடு ஆனிச்சா இல்லையா? அப்பா சோறு குழம்புல ஆக்கி தயாரா இருந்துச்சுன்னா சாப்பாடு வர்றது கிடையாது. அதுவே எதுவும் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுன்னா தான் சும்மா நொய்யுன்னு சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நேரம் பொறுங்க, சாப்பாடு ஆனோனையும் போடுறேன். போன குடுறீங்க. சின்ன காமெடி பாத்துக்கறமா, அந்த 2 நிமிஷம் போன குடுறீங்க. ஆனா அவன் இருக்க வைத்தறிச்சல் புரியாம என்ன பார்த்தாலும் இந்த போன்லயே தான் சாவுறா. போன் போகுது, எடுக்கிறாளான்னு பாரு. சொல்லு மீனா, என்ன விஷயம்? அண்ணி, உங்க தம்பி பக்கத்துல இருக்காரா? டேய் தம்பி, உனக்கு தாண்டா போன் பண்றா, பேசுறியா? ஏக்கா, நான் பக்கத்துல இல்லைன்னு சொல்லு. தம்பி கொஞ்சம் வெளியே போயிருக்காமா, சொல்லு என்ன விஷயம்? தம்பி கிட்ட கேளுங்க, நான் உசுரோட இருக்கணுமா இல்ல நானும் புள்ளைய போய் சாவணுமான்னு. ஏன்னா கடங்காரன் வெளியே வந்து உட்காந்துருக்கா. போறவங்க வரவங்க என்ன இப்படி ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு கேட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லுங்க. காசை வாங்கி உங்க கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்ப கடங்காரன் என்னைய போட்டு பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு என்னைய கத்துற? நான் என்ன பண்ணுனேன்? ஆமா நீங்க ஒண்ணுமே பண்ணல. கஷ்டம்னு சொல்லிட்டு காசை வாங்குனீங்களே, குடுக்கறோன்ற கொஞ்சமாவது என்ன இருந்துச்சா? 1 லட்சத்தை வாங்கிட்டு போனீங்க. இன்னைக்கு கடங்காரன் வந்து நிக்கிறான். வட்டியும் கட்டல ஒண்ணு கட்டல. இந்த ஆள் பாட்டுக்கு அங்க போய் உட்கார்ந்துட்டான். எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒழுங்கு மரியாதையா உங்க தம்பி கிட்ட வந்து காசை வந்து கொடுத்து ஒழுங்கு மரியாதை வந்து கடனை கட்ட சொல்லுங்க. இல்லனா அப்புறம் அம்பட்டு தான் சொல்லிட்டேன். நடக்கிறதே வேற. நான் பாட்டுக்கு புள்ளைய கூட்டிட்டு போயிடுவேன் என்கிட்டாவது. சரி. எல்லாரும் என்ன கேன்சருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவ சொகுசா வாழணும்ன்றதுக்கோசரம் என் புருஷனை கடனாளி ஆக்கிவிட்டு இன்னைக்கு எனக்கு நான் தெரியும்ன்ற மாதிரி நான் பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் வரட்டும், புட்டிச்சு போடுன்னு போடுறேன். உங்க அப்பனுக்கு இருக்குது. அப்ப இன்னைக்கு அப்பா வந்தா ஒரு சம்பவம் இருக்குது. என்னக்கா சொன்னா? ஏண்டாப்பா, நீ கடனாளி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்ன அந்த போடுறாப்பா. அப்படியப்பா, வாயா இல்ல வேற ஏதாவதுன்னு தெரியல. அந்த கிளிக்கிறாப்பா சாமி. ஐயோ, 1 லட்சத்தை வாங்கி புட்டு நான் தான் கடனாளி ஆக்கி புட்டேன். என் புருஷங்கிட்ட இருந்து ஏமாளியா நீங்க வாங்கி புட்டீங்க, அப்படி இப்படின்னு பேசுறாப்பா. ஏதோ கடங்காரன் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கானாமா, போறவங்க வரவங்க எல்லாம் கேட்கறாங்க நான் இருக்கிறதா இல்லை என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் சாவறதா இல்லை எங்கிட்டும் போறதான்னு. அப்பா வாயா திமிரு உன்னைய பேசுறதுக்கு. ஐயோ அப்பா, நான் ஏதோ தெரியாம வாங்கிட்டேன் சாமி. உன் வீட்டுக்கு வந்தது தப்பு தான், உன் வீட்டில் இருந்ததும் தப்பு தான், உன் வீட்டில் காசு வாங்கினதும் தப்பு தான்ப்பா. என் தலையை அழகு வச்சாவது நான் காசு
காசை கொடுத்துட்றேன் அப்பா. அப்புறம் என்ன காசு கொடுக்கறது? இப்பயே கொடுத்துருவான். அத்தி, ஒரு நடிப்பு போட்டா உடனே இந்த ஆளு காசை கொடுக்குறேன்னு போறான். ஐயோ மாமா காசு ஏங்க, பையனுக்கு பீஸ் எல்லாம் வேற கட்டணும்னு வச்சிருந்த காசுங்க. அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படிங்க பீஸ் கட்டுறது? பையன் படிப்பு வீணா போயிடுமேங்க. படிப்பு எதுக்கு வீணா போகுது? அதான் போன தடவை கட்டியாச்சுல. அதான் சீட்டு காசு தான் அவன் வந்து கொடுத்துட்டு போயிட்டானே. அப்புறம் என்ன கவலை? சீட்டு காசு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? ஆமாய்யா, கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இந்தா, நீ கஷ்ட நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்க. இந்தா, உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க கொடுக்காம இருக்க முடியுமா? புடி, 1,00,000 ரூபாய எண்ணி பாத்துக்க. ஐயோ 1,00,000 போச்சு. எனக்கு வந்து வாச்சிருக்கா பாரு, எலும்பு கூட மாட்டேன். ஐயோ மாமா, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் மாமா. நான் எப்படியா இருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்பா, அதை நான் தான் சொல்லணும். இந்த விளங்காதவ எவனோ ஒருத்தங்கிட்ட சீட்டை போட்டு ஏமாலியா ஏமாந்துக்கிட்டு எப்படியோ அவன் நல்லவனா இருக்கப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டான். இல்லைன்னா பெருஞ்சிரமமா இருக்கும். அந்த நேரத்துல கூட என் அக்காவல்கையா நீ கடன்பட்டு இதை கொடுத்த. இன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னோடனே அந்த காசை கொடுத்து தானே ஆகணும். அதை நாங்க வச்சுக்கிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய கேவலம். ஆமா, இதெல்லாம் வேக்கானையா பேசு. ஆனா சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு துப்பு இல்ல. ஐயோ, கொடுக்கற சம்பாரத்துல சிறுக போட்டு சேர்த்தேனே, மொத்த சீட்டு காசையும் அள்ளி கொடுக்கறானே, படுபாவி சண்டாலே. நல்லா இருப்பானா இவெல்லாம்? சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அங்க வேற பெரும் பிரச்சனையா வேற கிடக்குது. இருப்பா, சாப்பிட்டு போலாம். இல்லனே, அவைக்கு இது விபரீதமா புள்ளைய கூட்டிக்கிட்டு போய் எங்கிட்டாவது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு நேரம் சோத்துக்கு ஆசைப்பட்டு அங்க புள்ளைய பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு இருக்கணும். நான் கிளம்புறேன். அக்கா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு உனக்கு போன் பண்றேன். ஆமா போய் போன் பண்ணு. ஐயோ சரி, அப்ப நான் வரேன். மாப்பிள்ளைய கேட்டேன்னு சொல்லுங்க. எங்கிட்டு போ, ஒத்தையில போவ? பஸ் வேற நேரத்துக்கு போயிருக்கோம். நான் கூட்டிட்டு வந்து உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விடுறேன். வா. இல்லமாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் வேலையை பாருங்க. எனக்கு இதுல எந்த சிரமமும் கிடையாது. வாய, நான் கூட்டிட்டு போறேன். ஓகேலா? உனக்கு சந்தோஷம் தானே? தம்பியோட கஷ்டத்தெல்லாம் நீக்கியாச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே உனக்குத்தான் பிரச்சனை. போயிட்டு வரேன். பாரு கோகிலா, எனக்கு உன்னோட மான மரியாதை தான் முக்கியம். உன்னை யாராவது ஏதாவது ஒண்ணு பேசுனாங்கன்னு வச்சுக்க, உன் மனசு தாங்காது, பொங்கி எழுந்துருவேன். பார்த்தல, 1,00,000 தூக்கி வீசினேன். இனிமே யாராவது உன்னை கை நீட்டி பேசுவாங்க, போயிரு. என்னடி உன் மான மரியாதை காப்பாத்திருக்கே இப்படி பேசுற? வயிற்றுல கொட்டிக்காம போய் வாங்கிட்டு. சரி, சந்தோஷத்துல திக்கு முக்கா அடி போய் வாயடைச்சு போய் நிக்கிற. சரி, சந்தோஷம். நான் போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு கறி குழம்பு வச்சு வை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? போ, கறி குழம்பு ஆக்கி வைக்கிறேன். ஐயோ, எனக்கு எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியலையே. போச்சே என் காசு போச்சு. 1,00,000 போச்சு. என் பொண்டாட்டி பேசினது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. அவ ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டா. இல்லப்பா, இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கும் தெரியும்ல புருஷனோட கஷ்டம் என்னன்னு. விடுங்க. அன்னைக்கு என் கஷ்டத்தினாலதான் அவ அங்க வந்து நின்னா. இன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னோனையா உனக்காக அவசனை வந்து நிக்கணும். விடுப்பா, பாத்துக்கலாம். போமா? போலாங்க மாமா. எனக்கு மட்டும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கணும். அவனையெல்லாம் அடிக்கிற அடியே வேற. கத்தீஜா, என்ன ஆச்சு? எதுக்கு கத்திக்கிட்டு வர? இந்த காளிமுத்துக்கு எம்பிட்டு திமிரு தெரியுமா? யாரோ ஒருத்தங்கிட்ட போய் கடனை வாங்கி அவங்க அக்காவுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு கடங்கரை வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு பதிலும் சொல்ல முடியாம, வெளியே வர முடியாம, பாவம் மீனா உள்ளுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்க. நான் பாட்டுக்கு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டான். போன் பண்ணாலும் போன் எடுக்கல. ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க? ₹1 ₹2 அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட புரட்டி கொடுத்துடலாம். இப்படி 1,00,000 வாங்கி வச்சுட்டு அங்க போய் உட்கார்ந்தா என்ன பண்ணுவா அவ? இதெல்லாம் மனுஷனா? கத்தீஜா, இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? அடுத்த வீட்டு விஷயம் எதுக்கு நமக்கு? நீ பாட்டுக்கு நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இங்க பாருங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. 1,00,000 காசு இருந்தா கொடுங்க. தூக்கி மூஞ்சில வீசுவா அவனை. பாவம், ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு உள்ளேயே முடங்கி கிடக்குற தெரியுமா? வெளியே கூட வராம. என்ன நீ இருந்தாக்களை எடுத்து கொடுனா, அப்புறம் நம்மளும் போய் அவங்கள மாதிரி உட்கார வேண்டியதான். காசு எப்ப கொடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டு. இங்க பாருங்க, இப்ப காசு கொடுக்க முடியுமா முடியாதா? ₹1 ₹2 1,00,000 கொடுன்ற, அப்புறம் நம்மளுக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க, இழுத்தடிப்பாங்க. ஏங்க, பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு அவன் உள்ள முடங்கி கிடக்குறான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். காசு முக்கியமா அவளோட இது முக்கியமா? எடுத்துட்டு வந்து கொடுங்க. அட, இப்ப கையில காசு இல்லம்மா. சாயங்காலம் பொறு, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். கடுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க, போய் பேங்க்ல எடுத்துட்டு வாங்க. 10 மணிக்கு பேங்க் திறந்துருவாங்க. அப்புறம் என்ன, சாயங்காலம் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் எங்கிட்டாவது போங்க. இல்லைன்னா உங்க ஏடிஎம் கொடுங்க, நானாவது போய் எங்கிட்டாவது போய் எடுத்துட்டு வரேன்.
சரி சரி பொறுமை. கஷ்டத்துல இருக்கவங்களும் உதவணும்னு முடிவு பண்ணிட்ட, அவ்வளவுதானே. எடுத்துட்டு வந்து தாரேன், கொடுத்துரு. ம் சரி சீக்கிரம் போங்க. சரி, எந்திரிச்சதுல இருந்து ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்கல. ஒரு காப்பியாவது வச்சு கொடு, நான் அப்படியே கிளம்புறேன். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருந்தே வைக்கிறேன். போயிட்டு வாங்க. சரிடி அம்மா, சரி. சி 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 1 லட்சம் ரூபாய் காசு